ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறேன்னா மட்டன் சுக்கா ஃப்ரை ரொம்பவே சுலபமாக அல்டிமேட்டான டேஸ்ட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் வச்சு சூடானதோ 1/2 கிலோ மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் சேர்த்ததும் 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாங்க, தொக்கு மாதிரி ஆகிடும். 1 டீஸ்பூன் ட்ரை சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கரண்டி குழம்பு மிளகாத்தூள், 1 கரண்டி கரம் மசாலா, 1 கரண்டி பிரியாணி மசாலா, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மசாலாலாம் சேர்த்ததும் எல்லா கறியிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க, நிறைய ஆட் பண்ணாதீங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா 10லேருந்து 15 நிமிஷம் டைம் பார்த்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இது வேகட்டோங்க, வெயிட் பண்ணலாம். ஸோ விசில் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ணிடாதீங்க. ப்ரெஷர் நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி அளவுலாம் கரெக்டாக இருக்குங்க. கறியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாங்க. பேன் வச்சு சூடானதும் 1/2 கரண்டி சீரகம் சேர்த்துக்கிறேன், 2 கரண்டி மிளகு சேர்த்துக்கிறேங்க, 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். 3த்தையும் சேர்த்த பிறகு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. பேன் வச்சு சூடானதும் 2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இன்றைக்கி நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன், அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 10 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வந்ததும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஓரமாக. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி விடுங்க, நல்ல ஒரு வாசனை கொடுக்கோங்க. இப்போது வேக வச்ச மட்டன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும் ஈவனாக. இது நல்லா சுக்காவாக வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மூடி போட்டு அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நடுவில் எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயோ லோ ஃப்ளேம்லேயோ வச்சு தாங்க நான் ஃப்ரை பண்ணி எடுத்தேன். ரொம்ப சீக்கிரமாகவே ஆயிடுச்சு. மட்டன் ஃப்ரை ஆகி இந்த அளவுக்கு வந்ததோ நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடரை அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. மசாலா பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்ததோ இன்னும் நல்லாவே ட்ரை ஆகிடுங்க கறியெல்லாம். இந்த ஸ்டேஜில் 1 கரண்டி மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நடுவில் இது மாதிரி எண்ணெய் சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. சுக்காவும் நல்லா ட்ரை ஆகி வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக 2 நிமிஷம் போல் அப்படியே மூடி போட்டு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சுக்கா ஃப்ரை எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆனியன், பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இது எதுக்காகனா நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கோங்க, அதுக்காக தான். அவ்வளோதான், நம்மளோட சுக்கா ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஜிஜி ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.